சிவனை நம்ம எல்லாருமே லிங்க வடிவில் தான் பார்த்திருப்போம். ஆனா படுத்த நிலையில பார்த்திருக்கீங்களா? ரீசெண்டா நம்ம கிளையண்ட்டை பிக்கப் பண்ணிட்டு நம்ம சுருட்டப்பள்ளி போயிருந்தோம். இந்த வீடியோ எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா, நாங்க அங்க ஒரு சிவன் கோயிலுக்கு போயிருந்தோம். அந்த கோயிலோட வரலாறு, அந்த கோயிலை பத்தி சொல்ல போறேன். சோ இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதா மட்டும் ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ வணக்கம் மக்களே, என் பேர் கார்த்திகேயன். நான் ஒரு பார்ட் டைம் ஆக்டிவ் வேற வீடியோக்குள்ள போலாமா? சுருட்டப்பள்ளின்ற ஊர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, திருப்பதிக்கு போற ரூட்ல இருக்கு. இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஊத்துக்கோட்டையில இருந்து வெறும் 3 கிலோமீட்டர் தான் வரும். சென்னையில இருந்து கரெக்டா 65 கிலோமீட்டர் வரும். இந்த கோவில் ஆந்திரா பார்டர்லயும் தமிழ்நாட்டு பார்டர்லயும் இருக்கு. அதனாலேயே இந்த கோவிலுக்கு நிறைய தமிழ் மக்கள் போறாங்க. இந்த கோவிலோட நேம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ பள்ளிகொண்டேஸ்வர சுவாமி கோவில். உலகத்திலேயே சிவன் படுத்த நிலையில இருக்க ஒரே கோவில் இதுதான். இந்த கோவில் 1000 வருஷம் பழமையான கோவில்னு சொல்றாங்க. கோவிலோட என்ட்ரன்ஸ்லயே பெரிய தேர் இருக்கும். பார்க்கிங்க பத்தி நீங்க கவலையே பட தேவையில்ல, அவ்வளவு பெரிய பார்க்கிங் இருக்கும் அங்க. நம்ம எல்லாரும் நெய் விளக்கு போட்டு பாத்துருக்கோம். ஆனா இந்த கோவில் நெல்லிக்காய் விளக்கு போடுறாங்க. எல்லா சிவன் கோவிலும் இருக்க மாதிரி கோவில் முன்னாடி நந்தி பகவான் இருப்பாரு. கோவில் உள்ள என்ட்ரான உடனே உங்களுக்கு அவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்கும். கோவிலோட சைடுல ஒரு மரம் இருக்கும். விநாயகரை மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த மரத்தை பாத்தீங்க அப்படின்னா விநாயகரோட மூஞ்சி இந்த மரத்துல தெரியும் சொல்றாங்க. இந்த இடத்த உத்து பாருங்க, எனக்கு விநாயகர் மாதிரி தெரியுது. உங்களுக்கு எப்படி தெரியுது கமெண்ட் பண்ணுங்க. இந்த கோவில் மார்னிங் 6 to 1 வரைக்கும் ஓபன்ல இருக்கு. அப்புறம் ஈவினிங் 4:30 ல இருந்து 8:30 வரைக்கும் ஓபன்ல இருக்கு. இந்த கோவில்ல நீங்க சாமி பார்க்கிறது 2 வழியில போகணும். முத வழியில போனீங்க அப்படின்னா மரகதாம்பிகை அம்மாவை பார்க்கலாம். நீங்க லைன்ல நின்னு போகும்போது உண்மையாலுமே அவ்வளவு பாசிட்டிவ் வைபா இருக்கும். சன்னதி உள்ள என்ட்ரான உடனே அவ்வளவு சில்லுன்னு இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த கோவில்ல ஒரு அருமையான சுயம்புலிங்கமும் இருக்கு. இந்த கோவில்ல அந்த கோவிலோட வரலாறு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நான் அவங்க சொன்ன வரலாறு உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன். யூசுவலா நம்ம எல்லாரும் விஷ்ணு பகவான் படுத்த நிலையில தான் பார்த்திருப்போம். ஆனா இந்த கோவில்ல சிவபெருமான் படுத்த நிலையில இருப்பாரு. ஏன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு, சொல்றேன் கேளுங்க. சுருட்டப்பள்ளியோட முக்கியமான கதையை சமுத்திர மந்தன் கதையில ஸ்டார்ட் ஆகுது. சமுத்திர மந்தன் அப்படின்னா தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடல்ல கடந்த தெய்வீக நிகழ்வு தான் அப்படி சொல்லுவாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து பார்க்கடல்ல கடந்துட்டு இருக்கும்போது அமிர்தம் வரும் பார்த்தா அதுக்கு முன்னாடியே விஷம் வந்துருச்சு. அந்த விஷம் ரொம்ப பயங்கரமானது, உலகத்தையே அழிச்சிடும் அப்படின்னு எல்லாரும் பயந்தாங்க. அப்ப எல்லாரும் சிவபெருமானை நோக்கி ஓடுனாங்க. அப்ப தேவர்களும் ரிஷிகளும் சிவபெருமான போயிட்டு நீங்க தான் உலகத்தை காப்பாத்த அப்படி சொல்லிட்டாங்க. சிவபெருமான் உலகத்தை காப்பாத்த அந்த விஷத்தை எடுத்து குடிச்சிருவாரு. அந்த விஷத்தை அவரோட முழுங்க முடியாம தொண்டையிலே மாட்டிக்கும். அது அந்த விஷத்தோட பவர் ஸ்ட்ராங்கா இருக்கனால சிவபெருமான் வீக் ஆகி கீழே விழுந்துருவாரு. அப்ப பார்வதி அம்மா சிவனோட கையை பிடிச்சிட்டு இங்க ரெச்சிலங்க சொல்லிட்டு சுருட்டப்பள்ளிக்கு கொண்டு வந்துட்டு தன்னோட மடி மேல சிவனை வச்சுட்டு சமாதானப்படுத்துவாங்க. அதுதான் நம்ம இங்க பாக்குற பள்ளிக்கொண்டால இருக்க சிலையை நம்மளால வீடியோ எடுக்க முடியல. பட் இந்த போட்டோல இருக்க மாதிரி உள்ள சாமி இருப்பாரு. நீங்க இன்னொரு வழியில போனீங்க அப்படின்னா சிவபெருமான பாத்துடலாம். சாமியை நீங்க ரொம்பவே கிட்ட பாக்கலாம். கண்டிப்பா ஒருத்தர் போயிட்டு வந்துருங்க. நீங்க சிவபெருமான வித்தியாசமான கோணத்துல பாக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க. சாமியெல்லாம் பார்த்துட்டு அந்த கோவில்ல கொஞ்சம் உட்காந்தீங்க அப்படின்னா மனசுல அவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு அடுத்து உங்களுக்கு அங்கேயே அன்னதானம் போடுவாங்க, சாப்பிட்டு வந்துருங்க. நான் சொன்ன வரலாறு கதையும் இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். சோ வீடியோ முடிச்சுக்கிறேன். டாடா பாய், டேக் கேர். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.